வணக்கம். இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா மோகத்தால் ஏமாற்றப்பட்ட ஜாழ் இளைஞன் சந்தேக நபர் கைது. வடக்கு கிழக்கில் தொடரும் போலீஸ் அராஜகங்கள். கஜேந்திரன் எம்பி சபையில் ஆவேசம். ஜாலில் கொலை செய்துவிட்டு லண்டனில் மறைந்திருந்த நபர் அதிரடி கைது. மின் பாவனையாளர்களிடமிருந்து அறவிடப்படும் மேலதிக தொகை சம்பிக்க குற்றச்சாட்டு. ஆட்சி பிழைப்பு நடத்தும் ஆளும் தரப்பே நாட்டில் உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். 4 வயது சிறுமி தாக்குதல் விவகாரம். ரணில் வெளியிட்ட முக்கிய பதிவு. 44,430 வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி. அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கையில் எய்ட்ஸ் நோய் அதிகரிப்பதால் 13 பேர் பலி. காவல் நிலையத்தில் கைவரிசையை காட்டிய தம்பதியினருக்கு நேர்ந்த கதி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தில் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரே ஏமாற்றப்பட்டுள்ளார். அத்துடன் பணத்தை பெற்று நீண்ட நாட்களாகியும் இளைஞரை கனடாவுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. இதனையடுத்து குறித்த இளைஞன் ஜாழ்ப்பாண காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். முறைப்பாட்டுக்கு அமைய சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த நபர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணத்திலே அல்லது வடகிழக்கிலே போலீசாரது அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக கஜேந்திரன் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று இடம்பெற்றுள்ள பாராளுமன்ற உரையின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜாழ்ப்பாணத்திலே அல்லது வடகிழக்கில் போலீசாரது அராஜகங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நேரத்திலே கடந்த 2023 ஆண்டு 11ஆம் மாதம் 19ஆம் தேதி ஒரு இளைஞர் வட்டுக்கோட்டை போலீசாரது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபொழுது படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்தார். நேற்று முன்தினம் பொன்னாலை பகுதியிலே கிருஷ்ணவேணி என்கின்ற ஒரு பெண், தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய வளவிலேயே ஒரு குழாய் கிணறு ஒன்றை அமைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய போலீசார் அந்த அனுமதியை பெறப்படவில்லை என்பதை காரணம் காட்டி அவரிடமிருந்து 8,000 ரூபாய் கப்பத்தை பெற்றுக்கொண்டு சென்றுள்ளனர். அந்த போலீசாரினுடைய பெயர்கள் சுமணஸ்ரீ, குமார மற்றும் சுஷன் என்ற 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள். இவர்கள் இந்த கப்பத்தை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். 2001ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதியில் ஜாலில் அரசியல் பேரணியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் ஒருவரை கைது செய்துள்ளதாக லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு போலீசார் ஐக்கிய ராச்சியத்தை சேர்ந்த 2வது நபரை கைது செய்துள்ள நிலையிலேயே இந்த வேண்டுகோளானது விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள அதிகாரிகள் தங்கள் நடவடிக்கைகளில் முன்னேற்றங்களை சந்தித்துள்ளனர் என்பதற்கான அறிகுறி இது எனவும் அறிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்த விவரங்கள் உள்ளவர்களை போலீசார் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிப்போம். நீங்கள் வழங்கும் தகவல்கள் ரகசியமாக பேணப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை கடந்த 5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 9,000 கோடி ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டியுள்ளதாகவும் இக்கால பகுதியில் மின் பாவனையாளர்களிடமிருந்து மேலதிக 12,000 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவிக்க குற்றம் சாட்டியுள்ளார். மின்சார சபையை 12 கூறுகளாக பிரித்து அவற்றை தனியார் தரப்பினருக்கு வழங்கும் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். நாட்டில் தற்போது 1,200 அரச நிறுவனங்கள் காணப்படுகின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 10 அரச நிறுவனங்கள் மாத்திரமே காணப்பட்டன. நட்டமடையும் அரச நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் மறுசீரமைப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது கோட்பாடுகள் தொடர்பில் நாணய நிதியம் முன்வைத்த பொதுவான அறிவுறுத்தல்களை அரசாங்கம் கடைபிடிக்கவில்லை என தெரிவித்துள்ளார்.
சமூக சேவை மற்றும் அரசியலுக்கு வந்தது தாம் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல என்றபடியால் கொலன்னாவ பிரதேசத்தில் வெள்ளத்தை கட்டுப்படுத்த நீரேற்று நிலையங்களை அமைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் அதிகாரத்தை பெற்று ஆட்சி பிழைப்பு நடத்தும் ஆட்சியாளர்களே தற்போது வரை இருந்து வருகின்றனர். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் நாட்டிற்கு பெருமதி சேர்த்துள்ளனர். அதிகாரம் கிடைத்த பின்னர் மக்களை ஏமாற்றாமல் இந்த பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வு வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் 4 வயது சிறுமியொருவர் தந்தையொருவரினால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அதிபர் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த விடயம் தொடர்பில் அதிபர் ரணில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அத்துடன் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய தந்தைக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இவ்வாறான சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளார். மேலும் சிறுவர்களின்றி நாளைய எதிர்காலம் கிடையாது என்பதனை அனைவரும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறான சம்பவங்களை தடுக்க சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்கு அதிஉச்ச முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டியே தெரிவித்துள்ளார். அதன்படி 38,144 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 6,286 கார்கள் சந்தைகளில் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்கள் அசெம்பிள் செய்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆழமான கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் இவ்வாண்டின் முதலாவது காலாண்டில் 207 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பால்வினை நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது. இது 165 பேர் HIV நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பை காட்டுகிறது. எஞ்சியவர்கள் 25 வயதுக்கு மேற்பட்டவர்களாகவும் HIV ஆண் மற்றும் பெண் நோயாளர்களின் விகிதம் 7:1 காணப்படுகின்றது. இதேவேளை கடந்த ஆண்டு 43 HIV நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். 2018 ஆண்டிலிருந்து HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. பரிசோதனை திறன் விரிவாக்கம், பாலியல் கல்வி மற்றும் ஆபத்தான பாலுறவு நடத்தை குறித்து மக்களிடையே கல்வி அறிவின்மை, அறிவு மற்றும் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காதது தொற்றாளர்கள் அதிகரிப்பிற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். முறைப்பாடு ஒன்றுக்காக காவல் நிலையத்திற்கு சென்று பணப்பை ஒன்றை திருடிய கணவன் மனைவி இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் வாத்துவ காவல்துறை பிரிவில் பதிவாகியுள்ளது. குடும்ப தகராறு தொடர்பாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய கணவன் மனைவி தம்பதி ஒன்று வந்த நிலையில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் பணப்பையை திருடியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து வாத்துவக்குறை மாவட்டத்தைச் சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.